அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பன் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உத்தமனை நோக்கி, உத்தமனா தேவனையே சார்ந்திருக்க, அவரே சார்ந்திருக்கிறவன், அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்க. இப்படி நம்ம உத்தமி அப்படின்னு சொன்னா தன் கணவனை மட்டும் சார்ந்திருக்கிறவள், கணவனை மட்டும் சந்தோஷப்படுத்துகிறவர்கள், கணவனை மாத்திரம் முக்கியத்துவப்படுத்து. அதே போல தேவனை மட்டும் சார்ந்திருக்கிற மனுஷன் தான் உத்தமன். அடுத்தது செம்மையானவன். செம்மையானவன்னா தன் வாழ்க்கையெல்லாம் சீரான பகுதியாக வச்சிருக்கிறவர், சீரான பேச்சு, நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல குணாதிசயங்கள், நற்குணங்கள், குணசாலியாய் வாழ்கிறது தான் செம்மையானவன். இவங்களை கவனிங்க. உத்தமனா வாழ்ந்து சில நேரம் சிலர் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. செம்மையான ரொம்ப நல்ல மனுஷன் சொல்லுவாங்க, ரொம்ப கரெக்டாக இருப்பாருங்க, பண விஷயத்தெல்லாம் கரெக்டாக இருப்பாருங்க, யாருக்கிட்டையும் அனாவசியமாக வச்சுக்க மாட்டாருங்க, யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டாருங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாருங்க, அவர் பாட்டு போவார், அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க. அந்த சிஸ்டர் அப்படி தான், யாருக்கும் எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்ல நம்ம கேட்டிருப்போம் பாருங்க. நீங்கள் அவளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். அவருடைய முடிவு சமாதானமாக இருக்கும், நல்ல ஒரு முடிவாக தான் இருக்கும். இடைப்பட்ட காலங்களில் வேணால் சில பிரச்சனைகளும் போராட்டங்களை சந்திச்சுட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க முடிவு சமாதானமான ஒரு முடிவாகத்தான் இருக்கும். அல்லேலூயா, நல்ல ஒரு முடிவாகத்தான் இருக்கும். நீங்கள் உங்கள் குடும்பத்தில் கூட நல்லவங்க அப்படி பார்த்துருப்பீங்களா? இல்லை திருச்சபையில், இல்லை ஊழியர்களில், இல்லை விசுவாச பிள்ளைகளில் நீங்கள் பாருங்களேன். உத்தமமாக வாழ்கிறவங்க, செம்மையாக வாழ்கிறவங்க, அவங்க முடிவெல்லாம் ரொம்ப சமாதானமாக இருக்கும், ரொம்ப அழகான ஒரு முடிவாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உத்தமர்களாய் வாழ்வதற்கு கவலைப்படாதீங்க. அதே போல் செம்மையான வாழ்வதற்கு நீங்கள் அசட்டை பண்ணிடாதீங்க. நீங்கள் உத்தமர்களாக செம்மையான வாழ முயற்சி செய்யுங்க. உங்கள் முடிவு ஒரு சமாதானமான முடிவாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, என்னங்க பரிசுத்தமாக வாழ்கிறது, என்னங்க உத்தமமாக வாழ்கிறது, கொஞ்ச நாள் தப்பு பண்ணிட்டு தான் வருவோமே. தயவுசெய்து எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளை, உங்கள் முடிவு சமாதானமான முடிவாக இருக்கணும்னா உத்தமமாக இருங்க, செம்மையானவர்களாக இருங்க. உங்கள் முடிவை அழகான முடிவாய் கர்த்தர் மாற்றுவார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உங்களை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. உத்தமர்களாக செம்மையானவர்களாக வாழ்ந்து உமக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ்ந்து நாமத்திற்கு மகிமையாய் வாழ தேவன் கிருபை செய்வீராக. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு சமாதானமான முடிவுள்ள குடும்பங்களா, முடிவுள்ள நபர்களாய் உமக்கு சித்தமானவர்களை செய்வர்களாக கர்த்தர் மாற்றுங்க. பார்க்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. தெய்வீக சுபாவங்கள் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.